இந்த ப்ளூ நண்டு கிடைச்சா வாங்கி கொடுங்கக்கா நம்ம கற்பக கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். காலையில நண்டோட வந்து நின்னுட்டாங்க. குடுக்கும் போதே இந்த நண்டு கிளீன் பண்ண தெரியுமாடான்னு என்னைய பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டாங்க. யார பார்த்து என்ன கேட்டீங்க? நண்டு கிளீன் பண்ண தெரியுமாவா? இப்ப எப்படி அசால்ட் பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு கிளீன் பண்றேன்னு அங்கங்க கீரல் வாங்கினதா மிச்சம். என்னமோ தெரியல, இந்த நண்டுல இந்த முள்ளுலாம் நல்ல பெருசு பெருசா வேற இருந்தது. 4 நண்டை கிளீன் பண்றதுக்குள்ள அங்கங்க அடி வாங்கியாச்சு. அப்புறம் லோகிக்காக கொஞ்சம் சங்கரா மீனும் வாங்கியிருந்தேன். எனக்கு நண்டு, லோகிக்கு சங்கரா மீன். அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பிரெட் டோஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த கரண்டோட கண்ணாமூச்சி ஆட்டமும் ஆரம்பிச்சிருச்சு. இடையில நம்ம முத்து வேற கால் பண்ணிருந்தாங்க. என்ன முத்து சௌக்கியமான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் வந்துருச்சு. ஓடு ஓடுன்னு இந்த தேங்காயை அரைச்சு முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ண மறுபடியும் கரண்ட் போயிருச்சு. எப்படித்தாடோ தெரியல. அதான் அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டோமே, சமையல் வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த நண்டு குழம்பு வச்சு. நண்டுனாலே நமக்கு நாகப்பட்டினம் தான். கடைசியில ஜனவரி மட்டும் நாகப்பட்டினம் போனப்போ சாப்பிட்டது. அதுவும் கீர்த்தனாக்கா செய்யறது வேற லெவல் டேஸ்டா வேற இருக்கும். அதுக்கடுத்து ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுமா நினைச்சிட்டு இருந்தேன். இடையில இந்த நண்டு கிடைச்சிருச்சு. டேஸ்ட் நல்லா வரணும்னு பார்த்து வச்சு, ஆனா காரம் அதிகமா போட்டேன் போல. வாயில வைக்கிற ஒரே காரம். சைட்ல இந்த மீனையும் பொரிச்சு ஏதோ லஞ்ச் வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான். பை.